வந்து சமையல் பண்ணிகிட்ருக்காங்க. இதை வந்து பார்த்துட்டு வந்து சமையல்லாம் ரெடி ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமனார் மாமியாரும் வராங்க. உடனே வந்து ஏன் அவள் எடுத்து வந்து மகாராணி எடுத்து வந்து வைக்க மாட்டாளா, அதுக்கு ஒரு ஆளா அப்படின்னோடனே இல்லை அத்தை அவள் தானே இப்போ பண்ணா, நான் எடுத்து வந்து வச்சா என்ன தப்பு அப்படின்றாங்க மலர். மலரும் மதியம் அப்புறம் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்க சாப்பாடை பார்த்துட்டு சரி சாப்பாடெலாம் இருக்குது எங்கே வந்து பொரியல் கூட்டு எதுவுமே காணோம் அப்படின்றாங்க. ஏதோ இருக்கே அப்படின்னோடனே இருக்கா எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா முட்டை ஆம்லேட் இருக்குது, ரசம் இருக்குது, அதுக்கப்புறம் சேலட் இருக்குது. அதை பார்த்துட்டு என்ன இது இதெல்லாம் அப்படின்றாங்க. இதுதான் சமையல், என்ன இதுன்னு கேட்குறீங்க, அதான் சாப்பாடு இருக்குது, சேலட் இருக்குது, எல்லாமே இருக்குது அப்படின்னோடனே என்னங்க இது அப்படின்னோடனே செய்ய சொன்னேன்ல அதான் பண்ணுறா, என்ன பண்ணுறது, எனக்கு வேறு பசி தாங்கலை, முதல்ல சாப்பாடை போட சொல்லு அப்படின்றாரு அவங்க வந்து மாமனார். உடனே சாப்பாடை போட சொல்கிறாங்க. சாப்பிட்றாரு. சாப்பிட்டோன்னே எல்லாம் தலையெழுத்து அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றாங்க. 2 பேருமே சாப்பிட்டு முடிக்கிறாங்க. என்ன கூட்டு பொரியலை எதுவுமே பண்ணாமல் இப்படி ஒரு சாப்பாடை கொடுக்குற, இது நல்லாவா இருக்குது அப்படின்றாங்க. அப்போ கரெக்டாக அங்கே வராங்க வந்து சுரேஷை பார்த்துட்டு வந்து என்னடா சாப்பிட வளரணுன்னா சுரேஷ் வந்து சாப்பாடை பார்த்து திரு முடிக்கிறாரு. எல்லாம் மதி தாண்டா சமைச்சா அப்படின்னோடனே இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாரு. நான் கிளம்புறேன் அப்படின்றாரு. டேய் வந்துட்டேன் சாப்பிட்டுட்டு போ, ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொன்னோன்னே நல்லா தாண்டா சமைச்சிருக்கா, ஒன்றும் பிரச்சனை இல்லைடா அப்படின்னோடனே சமையல் பண்ணியிருக்கான்ற பேரில் சும்மா வந்து சோறு ஆக்கி வச்சுருக்கா, வேறு ஒன்றும் பண்ணலை, என்ன பண்ணுறது, நான் சொன்னதுக்கு எனக்கு இதுவும் வேணும் இதுக்கு மேலேயே வேணும் அப்படி சொல்லிட்டு அவங்க மாமியார் சொல்லிகிட்ருக்காங்க. இது சாப்பிட்டுட்டு போறியாடா அப்படி சொன்னோன்னே சரின்னு சொல்லிட்டு சாப்பிட்றாங்க 3 பேருமே. இது எல்லாத்தையும் பார்த்து மலர் வந்து ஆச்சரியப்படுறாங்க. அடுத்து வந்து இங்கே வந்து இவங்க சாப்பிட மாட்டாங்கன்னு நான் நினச்சேன், இவங்க இப்படி சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு மலர் வந்து அப்படியே யோசிச்சுட்டே வந்து கேட்குறாங்க மதிக்கிட்ட. நான் நினச்சி கூட பார்க்கல மதி, அவங்க வேறு எதாவது திட்டுவாங்க, எதாவது பிரச்சனை பண்ணுவாங்க, சாப்பிட மாட்டாங்கன்னு நினச்சேன். சாப்பிட்டு தானே ஆகணும், ஏன்னா பசி நேரம் இது, இந்த டைமில் என்ன இருந்தாலும் அவங்க சாப்பிட்டு தான் ஆகணும், இது அதுன்னு கேட்க முடியாது, நம்மளால் என்ன பண்ண முடிஞ்சோ அதை தான் பண்ண முடியும், அதுக்காக பொழுதுனைக்கும் சமையல் கட்டில் நிற்க முடியாதுல்ல அப்படின்னோடனே மதி உங்ககிட்ட நான் கற்றுக்க வேண்டியது நிறைய இருக்குது மதி, இவங்க எவ்வளோ பொரியல் கூட்டு இது அதுன்னு எல்லாமே கேட்பாங்க, எல்லாத்தையும் சமைக்கிறதுக்கே எனக்கு 2-3 மணி நேரம் ஆகிடும், மத்தியானம் வரைக்கும் நான் சமைச்சிட்டு இருப்பேன், அதுக்கப்புறம் இவங்க வந்து அந்த போட்ட தட்டுங்களெல்லாம் கழுவணும், அதுக்கப்புறமா வேலை சரியாக இருக்கும், ஏதாவது ஒன்று கேட்டுகிட்டே இருப்பாங்க, நீங்கள் இடம் கொடுக்குறீங்க அதான் கேட்குறாங்க, சரி பார்க்கலாம், இன்றைக்கி உன்னை சமையல் பண்ண சொல்லியிருக்காங்க, இன்றைக்கி ஃபுல் டே உன்னை என்ன வேலை வாங்குறாங்கன்னு அதையும் பார்த்துருவோம் அப்படின்றாங்க. அடுத்து வந்து சுடுதண்ணி வச்சு கொடுக்கணும்ல, உடனே நான் வச்சு கொடு, நீ ஒன்று அமைதியாயிரு, அவள் இருக்காளா வச்சு கொடுக்கட்டும் அப்படின்னா உடனே பார்க்குறாங்க. சுடுதண்ணி ஏன் உங்களுக்கு வைக்க தெரியாதா அப்படின்னு மாதிரி கேட்குறாங்க. அதை கேட்டுட்டு அப்படியே டென்ஷன் ஆகிறாங்க அவங்க அத்தை. உடனே வந்து அதான் சமையல் கட்டு வரைக்கும் வந்துட்டிங்கல்ல, சுடுதண்ணி கூட உங்களுக்கு வைக்க தெரியாது, என்ன சமையல் பண்ண தெரியாதுன்னு சொல்கிறீங்க, அப்போ உங்களுக்கு சுடுதண்ணி வைக்க தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு மதி கேட்டோட செம்ம டென்ஷன் ஆகியோ, நான் வச்சுக்கணுமா, பின்ன சுடுதண்ணி தானேங்க, சுடுதண்ணி வைக்கிறதெல்லாம் ஒரு வேலையாங்க, தண்ணியை ஊற்றி ஸ்டவ்வில் வச்சா அது வந்து சூடாக போகுது அப்படின்னோடனே, ஏன் நீ மகாராணியம்மா நீங்கள் வச்சு தர மாட்டிங்களா அப்படின்னா, இப்போ தானே சமையல் வேலைலாம் முடித்தேன், மறுபடியும் எப்படி நான் மறுபடியும் சமையல் கட்டில் இருக்க முடியும், எனக்கு வேலை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சமையல் பண்ண. அத்தை நீங்கள் கவலைப்படாது நான் வச்சு தரேன், ஏங்க உங்களுக்கும் வேலை இருக்குல்ல, இப்போ தானே ஒன்றும் சாப்பிட கூட சாப்பிடல, நீங்கள் வாங்க நம்ம இப்போ போய் சாப்பிடுவோம், அவங்களுக்கு தேவையான சுடுதண்ணியை அவங்க வச்சுப்பாங்க அப்படி சொல்லிட்டு கூட்டின்னு போகிறாங்க மலர் பயந்துக்கினே வந்து மதி கூட போகிறாங்க. அப்படி பார்த்து முறைக்கிறாங்க. உடனே வந்து ரொம்ப தான் ஓவராக போகிறா இந்த மலர், என்ன அப்படியே சுடுதண்ணி வைக்க விட்டுட்டு போயிட்டா, நான் தான் வைக்கணுமா அப்படி சொல்லிட்டு அப்படியே டென்ஷன் ஆகி சுடுதண்ணி வச்சு, ஐயோ இந்த தடி வேறு இப்படி கொதிக்குதே, எனக்கு வேறு இதெல்லாம் வந்து வைக்கிறது ரொம்ப நாள் ஆயிடுச்சு, சுடுதண்ணி வைக்க கூட மறந்து போயிட்டேன் போல் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வச்சு ஊற்றிக்கிறாங்க. எல்லாம் பார்த்துக்கிறேன் இவளுங்கிற ஒன்றா சேர்ந்து ஆட்டம் தான் போடுறாளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமியார் வந்து அந்த சுடுதண்ணியை எடுத்துகிட்டு போகிறாங்க. இங்கே வந்து மலர் வந்து சாப்பிட உட்காரும்போது கரெக்டாக அவங்க மாமியார் மலரேன்னு கூப்பிட்றாங்க. உடனே வந்து எழுந்துக்க பார்க்குறாங்க. மலர் இப்போ தானே சாப்பிட உட்காந்திங்க, எழுந்துக்கணுன்ற அவசியம் இல்லை, நீங்கள் அமைதியாக சாப்பிடுங்க, ஏன் இவ்வளோ நேரம் அவங்க சாப்பிட்டாங்களா, அப்போ நீங்கள் அமைதியாக தான் இருந்தீங்க அப்படின்னு அப்படியே பார்த்து யோசிக்கிறாங்க மலர்.